வெல்கம் டு ஆல். நம்ம இந்த வீடியோவில் ரயான் கோஸ்லிங் மூவிஸ் தான் டாப் 5 கொண்டு வந்திருக்கோம். இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கிற 5 மூவிஸும் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு 5 மூவிஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு மூவிஸை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க கைஸ். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா கிரேமேன். இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ சிஐஏல ஒரு ஏஜென்ட்டாக இருப்பார். இப்படி ஏஜென்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிற சிஐஏ ஏஜென்சி பற்றின ஒரு சில ரகசியங்கள் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. இப்படி தெரிஞ்சுட்டதுக்கப்புறம் இவரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது கொன்னாகணும். ஏன்னா இவர் தெரிஞ்சுக்கிட்ட ரகசியங்களெல்லாம் ரொம்பவே சீக்ரெட்டான இருந்த ரகசியங்கள். இது வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்சியில் இருக்கிறவங்க முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக நம்ம கிறிஸ் ஈவன்ஸை ஹையர் பண்ணுறாங்க. இப்படி ஹையர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணுறாரு, நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருந்து தப்பிச்சாரா இல்லையான்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேருமே தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் ஒரு ஃபைட்டுக்கு வந்திருப்பாரு. இதனாலேயே இந்த மூவியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி ஃபால் கை. இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஸ்டென்ட்மேனாக இருப்பார். இப்படி ஸ்டென்ட்மேனாக இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்த மூவியோட ஆரம்பத்திலேயே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பார், ஸ்டென்ட் பண்ணிட்டு இருப்பார். அந்த ஸ்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆக்சிடென்ட் இவருக்கு ஏற்பட்டுரும். இப்படி ஏற்படும் போது அந்த ஆக்சிடென்ட்டில் எப்படியோ நம்ம ஹீரோ தப்பிச்சிருவார். இப்படி தப்பிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டென்ட் தொழிலே வேணாம், நம்ம வேறு ஏதாவது தொழில் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டென்ட்லேருந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா விலகிடுவார். இப்படி விலகினதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு நம்ம ஹீரோவை ஒரு ப்ரொடியூசர் தேடி வர்றாரு. ஒரு மூவியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் ஸ்டென்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ முதல்ல வேணான்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் வந்து நம்ம ஹீரோயினோட பேரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை எப்படியோ ஒத்துக்க வச்சிடறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு சில ரகசியங்கள் தெரிய வருது. நம்ம ஹீரோ ஒரு ட்ராப்பில் மாட்டியிருக்காரு அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க கைஸ். இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டென்ட் சீனும் ரொம்பவே சூப்பராக எடுத்து வச்சுருப்பாங்க கைஸ். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மூவியை பார்க்கும்போது ஸ்டென்ட்மேன்ஸ் எல்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்கிறது இந்த மூவியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரயான் கோஸ்லிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியில் நல்லாவே நடிச்சிருப்பாரு. இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd பார்க்க போகிற மூவி ஃபர்ஸ்ட் மேன். இந்த மூவி 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, இந்த மூவியில் 1969 நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் மூனுக்கு போயிருப்பார். இப்படி மூனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சார், அவருக்கு கிடைச்ச தோல்விகள், அது மட்டும் இல்லாமல் மூனுக்கு போகிறதுக்காக அவரை எப்படி தயார்படுத்திக்கிட்டாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்தித்த சோதனைகள், அவர் கண்ட வெற்றி, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த மூவியை ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மூவியில் வந்து நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் கேரக்டரில் நம்ம ஹீரோ ரயான் கோஸ்லிங் தான் நடிச்சிருப்பாரு. யார் ஃபஸ்ட்டு மூணில் கால் வச்சாங்கன்னா நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் எல்லாருமே சொல்லுவோம். பட் அவர் அந்த காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டங்களை இந்த மூவி நம்மளுக்கு தெளிவாகவே காட்டியிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மூவி கைஸ். கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவி இங்கிலீஷில் தான் இருக்குது, ஆனால் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா டிரைவ். இந்த மூவி 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ ஒரு பெஸ்ட்டான டிரைவராக இருப்பார். இவரை அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரை சூப்பராகவே ஓட்டுவார். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ ஐரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. இப்படி அந்த பொண்ணை லவ் பண்ணதுக்கப்புறம் இவர் அந்த பொண்ணுக்காக என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க கைஸ். இந்த மூவியில் ஸ்டோரி லைன் அப்படின்றது நான் சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க கைஸ். நல்ல ஒரு மூவி தான். கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. இந்த மூவி ஆனால் இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் இல்லை. அதுதான் ஒரு சின்ன மைனஸ். மற்றபடி இந்த மூவி வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிக்கு IMDbலேருந்து 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா பிளேட் ரன்னர் 2049. இந்த மூவி 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவி நமக்கு ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டுகள் நிறையவே வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரோபோட் குளோனிங் மூலிமா உருவாக்கப்பட்ட ஒரு ரெப்ளிகேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடலுறவு மூலிமா ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும். இப்படி பெற்றெடுத்ததுக்கப்புறம் வில்லனுக்கு இது தெரிய வருது.
வில்லனுக்கு இது தெரிய வருது. வில்லனுக்கு இது தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த ரெப்ளிகன்ட் பெற்றெடுத்த குழந்தையும், அது மட்டும் இல்லாம அதோட பேரண்ட்ஸையும் இந்த வில்லன் தேடிட்டு இருக்கிறான். இந்த ரெப்ளிகன்ட் எப்படி அந்த குழந்தைய பெத்தெடுத்தது அப்படின்றத வில்லன் தெரிஞ்சுக்கிட்டானா, அது மூலியமா ஃபியூச்சர்ல நெறைய ரெப்ளிகன்ட்ட உருவாக்கி மனித இனத்தையே பின்னாடி தள்ளிட்டு, அந்த மனித இனத்தையே நம்ம ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்த வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வச்சிருப்பான். இத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த ரெப்ளிகன்ட்ட காப்பாத்துறாரு, வில்லனோட எண்ணத்துக்கு நம்ம ஹீரோ முடிவு கட்டினாரா இல்லையான்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட கான்செப்டே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபியூச்சர்ல நம்ம உலகம் எப்படி இருக்குன்றத இந்த மூவில நம்மளுக்கு தெளிவாவே காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDbல இருந்து 8 ரேட்டிங் குடுத்துருக்காங்க.